ஒரு நாள் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிற போது நாங்கள் 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வைத்து பார்ப்போமா என்று கேட்டேன். சரி வச்சு பார்ப்போம் ஆயிஷாவே. இது எப்படி பழக்கம்னு பாருங்களேன். ஒரு கட் அண்ட் ரைட்டான மாப்பிள்ளையா இருந்திருந்தா ஓட்டப்பந்தயமாவது உனக்கு அடிக்கிற அடியில் நீ மட்டும்தான் ஓடுவேன், ஓட்டப்பந்தயம் என்று ரசூலுல்லாஹ் உருக்கி இருக்கலாம். ஓடுவோம் ஆயிஷா பார்க்கலாம் என்று சொல்லி ஆயிஷா நாய் இடத்தில் ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகிறார்கள். அப்ப ஆயிஷா நாய் சரி ரெடி ஓடுவோன்னு ஓடும்போது யார் முன்னிலைக்கு போகிறார்கள்? ஆயிஷா நாய் ஓடிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தோல்வி. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்கின்ற தலைப்பில் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் இருந்த நபித்தோழர்களுடைய நிகழ்வுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றியும் பார்த்திருந்தோம். அதே போன்று நேற்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நேரத்தை பற்றியும் அவர்கள் மரணிக்கின்ற போது பட்ட வேதனைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினத்தில் சுருக்கமாக நபி அவர்கள் இறந்ததற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சுட்டி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். நபி அவர்களோடு இருந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக சில செயல்பாடுகளை நபித்தோழர்கள் செய்தார்கள், கவலைப்பட்டார்கள் என்கிற செய்தியும் அப்பப்போது சொல்லப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களுடன் மிக நெருக்கமாக இருந்தார். அதில் குறிப்பாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்பயுமே பயணிப்பார்கள். நானும் அபூபக்கரும் போனோம், நானும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இடத்தில் இருந்தோம் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் வருகிறார்கள். என்ன காரணத்துக்காக வெளியில் வருகிறார்கள்? வீட்டில் இருந்து பார்க்குறாங்க, பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது, சரியான பசி. பசியினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியில் வருகிறாங்க. ஏதாவது சாப்பிடலாமா, ஏதாவது கிடைக்குமா என்று வெளியில் வருகிறார்கள். அல்லது தூங்க முடியாமல் இருக்க முடியாமல் வெளியில் வருகிறார்கள். ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சித் தலைவருடைய நிலைமை. அதே போல் அபூபக்கர் சித்திக் அவர்களும் வெளியில் வருகிறார்கள். அவங்க 2 பேரும் வெளியில் வர்ற மாதிரியே உமர் ரலியல்லாஹு அன்ஹும் வெளியில் வருகிறார்கள். இந்த 3 பேரும் வெளியில் வந்த காரணம் என்னென்னு சொன்னால், வீட்டில் இருந்து தூங்க முடியாத அளவுக்கு பசி அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அப்போ 3 பேரும் பேசுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் எதற்கு வெளியில் வந்தேன் என்றால் பசிதான் காரணம். அபூபக்கர் அவர்களும் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் சொல்கிறார்கள், நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததற்கும் காரணம் பசி, கடுமையான பசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலை இருந்துட்டு பாருங்கள். செல்வந்தர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய வறட்சியை சந்தித்தார்கள். இப்படி பல நபித்தோழர்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக நெருக்கமாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இவர்களுடைய இந்த பிரிவு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிரிவு அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அல்லாஹ் கொடுக்குறான் ஒரு நிலைமை, இருந்தாலும் மன உளைச்சல் இருந்துச்சு. அதில் குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தார்கள். எப்பயுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு சிறுவனாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்வதாக இருந்தால் கூட அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்குற அளவுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு, தனக்கு ஆர்டரோ கட்டளை போடுவதற்கு இப்போது யாரும் இல்லை. இருக்கும்போது எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள். அப்படி சொல்கிற, அப்படி செய்கிற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பண்பையோ அவர்களுடைய செயல்பாடுகளைப் போல
நல்ல நடத்தை உள்ள யாரையுமே நான் பார்த்ததே இல்லை. ஒரு முறை என்னை ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்தார்கள். நான் சென்று விட்டேன். சென்ற நான் திரும்பி வருவதற்கு தாமதமாகிவிட்டது. என்ன காரணம் என்றால், சென்றபோது அங்கே சிறுவர்கள் ஒரு பொழுதுபோக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் லைத்து பார்த்து கொண்டிருந்தேன். போன நான் திருப்பி வேலையை முடிச்சுட்டு வராமல், வேலைக்கே போகல, நான் போகிற வழியில் அதை பார்த்த உடனே அந்த இடத்துல என்ன செய்தேன், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். என்னடா வேலைக்கு அனுப்பின அனஸை காணவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த வேலைக்காக வேண்டி வெளியில் வருகிறார்கள். வெளியில் வந்து பார்க்கிற போது ஒரு இடத்தில் நான் விளையாடுவதையும் அந்த பொழுதுபோக்கையும் அந்த செயல்பாட்டை நான் கவனித்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு பின்னாடி ஒருவர் வந்து என்னை தொடுகிறார். நான் திரும்பி பார்த்தபோது அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு புன்னகைத்தவாறு, அதட்டல் இல்லை, ஒரு ஏசியவில்லை, ஒரு திட்டவில்லை, என்னை குறையாக சொல்லவும் இல்லை. போன காரியத்தை செஞ்சுட்டு வர்றது இல்லையா, உனக்கு அட்லீஸ்ட் 7 ஆண்டு சொன்னால் கூட சொல்லியிருந்தால் நானாவது போயிருப்பேனே. அதுவும் ஒரு வகையாக திட்டுறது தான். சில பேர் சொல்கிற காரியத்தை சொல்லாமல் திட்டுகின்ற விதத்தை மாற்றி திட்டுவது. நீங்கள் செய்ய 7 ஆண்டு சொல்லியிருந்தால் அதையாவது சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, நான் வேறு ஆளை வச்சு செஞ்சுருப்பேனே. இப்போ நீங்கள் 7 மணி சொல்லிட்டு இதை செய்யாமல் இருக்கிறீங்களே என்று மன உளைச்சல் ஏற்படுத்துகிற வகையில் ஒரு திட்டு. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி எதையுமே செய்யாமல் புன்னகைத்தவாறு சென்றார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் அவர்களிடம் இருந்த நெருக்கம், அவர்களிடம் இருந்த ஒரு பாச பிணைப்பு. அப்போ இறந்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. வமா ரஅய்து யௌமன் கான அக்பஹ வலா அதுலம. ஒரு கவலையான ஒரு இருண்ட நாளை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை. அவர் சொல்கிறார், ஒரு வாழ்நாளில் இருண்ட கவலையான ஒரு நாளை நான் பார்த்ததே இல்லை. எதை விட அவங்க சொல்கிறாங்க, எதை விட என்று சொன்னால், மின் யௌமி மாத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அந்த நாள் இருக்கிறது, அந்த நாளில் நான் சந்திக்கின்ற வேதனையும் கவலையும் இருண்ட நிலையும் இருக்கிறது. இதை போல வேறு எந்த நாளையும் நான் சந்தித்ததில்லை. ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் என்கிற செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தந்தையினுடைய மரண செய்தியை கேட்டு ஓடி வருகிறார்கள். வந்து பார்த்துட்டு போனாங்க, நேற்றைய தினம் பார்த்தோம். ஆனால் மரணித்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே ஃபாத்திமா நாயகி ஓடி வருகிறார்கள். ஃபலம்மா மாத், ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு காலத்தா ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யா அபதா, பாப்பாவே, அஜாப ரப்பன் தஆஹு, அல்லாஹ்வுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். யா அபதா, ஏ பாப்பாவே, மின் ஜன்னத்தில் ஃபிர்தௌசி மஅவாஹு, உங்களுடைய இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக மாறிவிட்டது. யா அபதா, அவங்க புலம்புற மாதிரி அவங்க சொல்கிறார்கள். வருவார், ஒரு நாளைக்கும் வஹியை சொல்லுவார், இப்படி மக்களை செம்மைப்படுத்துங்கள் அல்லாஹ் கட்டளை எடுக்குவார். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இப்போது நீங்களே போய்விட்டீர்களே, அவர் தான் வந்துட்டு இருந்தார், இப்போ நீங்களே எங்களை விட்டு போய்விட்டீர்களே என்று கவலையின் வெளிப்பாடாக அவர்கள் பேசுவார்களாம் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் சகோதரர்களே. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையும் மன உளைச்சலாக இருந்துச்சு. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நெருங்கிய ஒரு தோழராகவும் இருந்தார். மற்றவர்களெல்லாம் உதாசீனம் செய்யும் நேரத்தில் இந்த முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மேல் சாதி கீழ் சாதி வெள்ளையர் கருப்பர் என்று பார்க்காமல் அரவணைத்த அன்புக்குரியவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இப்போது என்னை விட்டு போய்விட்டார்கள். அதனால் அவர்களை தொட்டும் அவனுடைய நடவடிக்கைகள் குறித்து சொல்கிறாங்க. அபு ஜுஹைஃபா என்கிற ஒரு நபித்தோழர் வழியாக சொல்கிறாங்க, அக்பலு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஹத்தா வக்கஃப அலா மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலிலே பிலால் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், வஜஅல யகூல், அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி, யா லைத்தனி, எனக்கு வந்த கேடே, எவ்வளோ கவலைன்னு பாருங்க, எனக்கு வந்த கேடே, மித்து கப்ல ஹாதல் யௌம், இன்றைய இந்த நாளுக்கு முன்னால் நான் இறந்திருக்க கூடாதா, அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுத்திருக்க கூடாதா, நான்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. முஹம்மது நபி அவர்களே இல்லை, ரசூலுல்லாஹ்வே இல்லை, ஆனால் நானெல்லாம் வாழ்கிறேனே, நான் இந்த நாளுக்கு முன்னாடி நான் இறந்திருக்க கூடாதா என்று சொல்லி ஃபபக்கா, அழுவார்கள், கண்ணீர் வடித்து அவர்கள் அழுவார்கள்.
அவர் அழுவதையும் அவர் சொல்வதையும் பார்த்து வபக்கன் நாஸ், மக்களும் சேர்ந்து அழுவார்கள். அந்த நினைவூட்டலுக்காக வேண்டி மக்களும் சேர்ந்து அழுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன் அப்படியெல்லாம் நடந்தாங்கன்னா, பிலால் அவர்களை அந்த மக்கள் எப்படி பார்த்தாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு வகை, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாடி பிலாலுக்கெல்லாம் பாங்கு சொல்ல கொடுக்கிறீர்களே, அவரெல்லாம் ஒரு அடிமை வம்சத்திலிருந்து வந்தவர் அல்லவா, அவரெல்லாம் ஒரு நீக்குற குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா, சமுதாயத்தில் கீழ்ச்சாதி என்று பார்க்கப்படுவது ஒரு கையிலேயே இஸ்லாத்தினுடைய தொழுகைக்கான அதானை சொல்ல கொடுக்க வேண்டும். ஏன் எங்களில் உயர்ந்த குலத்தில் இருக்கவர்கள் இல்லையா, ஏன் இந்த ஒரு அடிமையிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று உதாசீனம் செய்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐன பிலால், எங்கே பிலால், பிலால் வாருங்கள் நீங்கள் என்னுடன் போவோம், பிலால் வாருங்கள் நீங்கள் தான் தொழுகைக்கு எழுப்பிவிட வேண்டும் பிலாலே. மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நபித்தோழர்களுடன் வருகிறார்களே, வந்தால் முஸ்லீம்களுக்கு வெற்றி. அப்போது காபாவுடைய சாவி காஃபிர்கள் கையில் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சாவி எங்கன்னு கேட்குறாங்க, காபாவுடைய சாவி. எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்கள் சகோதரிகளே. அதே காபாவுக்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே தொழுகிற போது இந்த முஹம்மதுடைய கழுத்திலே யார் ஒட்டகத்தினுடைய இறைப்பையை சாப்பாட்டு குடலை கொண்டு வந்து உங்களிலே போடுவோர் யார் என்று கேட்டார்கள். அதில் அபூஜஹல் கேட்கும்போது அங்கே சபையில் இருந்த ஒரு மோசமான மனிதர் என்ன செய்கிறாருன்னா, நான் போய் எடுத்து வந்து போடுறேன்னு. ஒட்டக குடல் எதுக்குன்னா 10 ஒரு 20 கிலோ வரை இருக்கும். அது ஒரு பிசு பிசுன்னு இருக்கும், அழுகி போன ஒரு ஒட்டக குடல். அவள் போனவன் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சுஜூது செய்யும் வரைக்கும் காத்திருக்கிறான். காத்திருந்து ரசூலுல்லாஹ் சுஜூது செய்யும் போது தலையில் அப்படியே தூக்கி போட்டான். அது எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்காது, அப்படியே கொலன்னு இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு சரியாக எந்திரிக்க முடியாது. என்னடா அவ்வளோக்கு தூக்கி எழும்ப முடியாதான்னு யோசிக்காதீங்க. அது ஒரு வகையாக ஒட்டுகிற வகையில் இருக்கும். அப்போ எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை, அப்படி சஜிதாவிலே இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் வந்து அதை மெல்ல மெல்ல எடுத்து எரிந்ததற்கு பிறகு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் எழும்புகிறார்கள் பார்க்குறோம். அப்போ தான் ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் இந்த அபூஜஹலை பார்த்துக்கொள், இந்த உத்துபாவை பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். சரியாக 13 வருஷத்துக்கு பின்னாடி அவ்வளோ பேரும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாக இறந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் தொந்தரவு உள்ளாக்கப்பட்ட அந்த காபாவுடைய வளாகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லட்சோபலட்ச நபித்தோழர்களுடன் வருகிறார்கள். எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ யாரை முன்னிலைப்படுத்துவார்கள்? உயர்குலத்தைச் சேர்ந்த அபூபக்கரையா அல்லது உமரையா? யாரை முற்படுத்துவார்கள் ரசூலுல்லாஹ்? என்ன எதிர்பார்ப்போம்? கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்களாக தான் வந்து நிற்போம். பாருங்கள், எப்பயாச்சும் ஒரு எலெக்ஷனுக்கு எடுபட்டு எம்பி ஆகிட்டார்னு சொன்னால் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு அதுகளுக்கு வந்து நிற்பாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்களாக தான் வந்து நிற்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கா வெற்றியின் போது சாவியை கையில் வாங்கிட்டு காபாவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் அவர்கள் காபாவுக்குள்ளே போகிற போது, ஐன பிலால், பிலால் எங்கே, பிலால் வாருங்கள், பிலால் அவர்களை அழைத்து கொண்டு காபாவுக்குள் போகிறார்கள். அபூபக்கரையோ உமரையோ ரலியல்லாஹு அவர்களையோ அழைக்கவில்லை, வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. எப்படி இருக்கும் பிலால் அவர்களுக்கு? அடிமைப்படுத்தப்பட்டு சமுதாயத்தில் இழிநிலையில் பார்க்கப்பட்ட ஒருவரை ரசூலுல்லாஹ் மற்றவர்களெல்லாம் விட நீங்கள் வாங்க என்று அழைத்து கொண்டு போனார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்தது. மிஹ்ராஜுக்கு போய் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவ்வளோ நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட நபித்தோழர்களை சொன்னாலும் ரசூலுல்லாஹ், பிலாலே, என்ன யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய செருப்போசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். அதுக்கும் நான் சொர்க்கம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் செருப்போசை அங்கே அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுறானே. அப்படி என்ன இபாதத்தை பிலாலே நீங்கள் செய்கிறீர்கள்? மக்கள் மத்தியில் வச்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மக்கள் மத்தியில் வைத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அப்போ சொர்க்கவாதி என்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்வதே நானும் நீங்களும் சொர்க்கவாதி என்கிற பேர் எடுப்பதற்குத்தான். அப்போ ரசூலுல்லாஹ் சபையிலே வைத்து சொல்கிறார்கள், பிலால் நீ சொர்க்கவாதி, எனக்கு முன்னால் உங்கள் செருப்போசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன், என்ன அமல் செய்கிறீர்கள்? இப்போதான் பிலால் அவர்கள் தனக்கே உள்ள ஒரு அமல் என்ன, உது செய்தார்கள் என்றால் அவர்கள் எதை தொழ நினைக்கிறார்கள் அதை தொழுவார்கள். 2 ரக்காத் தொழணும் நினைக்கிறேன்னா அதை தொழுவார்கள். இதுதான் எனக்கு பிரத்யோகமான ஒரு அமல், அல்லாஹ் மீது வைத்த ஒரு அன்பின் காரணமாக நான் இதை செய்வேன், அதான அர்த்தம். பிலால் அவர்களுக்கு இதான் மன உளைச்சல் ஏற்படுத்தியது. கூடவே இருந்து எப்போ போனாலும் நஷ்டத்திலும் சோகத்திலும் கஷ்டத்திலும் சகோதரர்களே, பசி பட்டினி நேரத்தில் கூட எங்களுக்கு உணவளிப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்போது பிலாலுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய பையில் இருக்கக்கூடிய சிறிய கவலை உணவை தவிர, உணவை பற்றி இங்கே பேச்சில்லை. எல்லா நேரத்திலும் என்னுடன் இருந்தவர் யார்? பிலால் இருந்தார். ஆனால் இன்றைக்கு பிலால் இருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை.
ஹஜ்ஜு பெருநாள் நேர உரை நிகழ்த்தினாங்க ரசூலுல்லா. ஆண்கள் பகுதிக்கு உரை நிகழ்த்திய ரசூலுல்லா பெண்கள் பகுதிக்கு போகிறார்கள் கேட்கவில்லைங்கிறதுனால. மக்கள் எல்லாம் சி 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 என்று ஒதுக்குகிற பிலால் அவர்களை ஒதுக்குகிற நேரம் ரசூலுல்லா பிலாலை அழைத்தார்கள். ரதியல்லாஹு அவர்களை, வாங்க பிலால் என்று ரசூலுல்லாவுடைய கையை ஒரு கூட்டாளியை நம்ம போடுவேன், வா மச்சான் என்று சொல்லி போடுவேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களுடைய சந்திலே தோள் பட்டையிலே கையை வச்சு இப்படி ஊண்டிட்டு, பெண்களை தர்மம் செய்யுங்கள், இத்தக்குல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், இத்தக்குன்னார உளவு பிசிக்கி தம்பரா, ஒரு பேரித்தம்பளத்தின் சிறு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ அந்த ஹதீஸில் பார்க்குறோம், பிலாலுடைய கழுத்திலே சந்திலே தோள்பட்டையிலே ரசூலுல்லாஹ் கையை வைத்து ஊண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ எவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காங்க சஹாபாக்கள். அப்போ இந்த பிலால் ரதி அவர்களுக்கு ரசூலுல்லாவை பெற்று சொல்லும்போது, எனக்கு இதற்கு முன்னாடி மௌத்தாக இருக்கக்கூடாதா? அவர்கள் இல்லை, நான் இருக்கிறேனே, இதை விட வேறு சோகமான நாள் எனக்கு இல்லை என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு இந்த நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எல்லா கஷ்டத்திலும் பங்கெடுத்தவர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் பங்கெடுத்தவர்கள். முஹம்மதே, நீ ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக வேண்டும், அல்லாஹ் கட்டளை போடுகிறார். அப்படி போகிற நேரம் இருக்கிறதே, முஹம்மதை யாராவது கொலை செய்தால் அவர்களுக்கு இன்னென்ன ஒட்டகங்களை நான் பரிசாக தருவேன் என்று காபிர்கள் வேட்டையாடுவதற்காக திரிந்த நேரம். அப்போ ரசூலுல்லாஹ் போவதற்காக முற்படுகிற போது அபூபக்கர் சொல்கிறார்கள், நானும் வருகிறேன், நானும் வரேன் கூட, என்ன சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கூட போகிறவருக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, அவருக்கும் உத்தரவாதம் கிடையாது. போகிற போது, இருங்கள் அஸ்மாவே, எவ்வளவு காசுகள் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து கொடு, நான் ரசூலுல்லாஹ்வுடன் போகிறேன். இதெல்லாம் பாசம். போகிற போது எதிரிகள் பின்னால் நோட்டமிட்டு கொண்டு வருகிறார்கள். அப்போ தான் அந்த தௌர் குகைக்குள்ளே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்களும் போய் உள்ளே புகுந்து விடுகிறார்கள். அப்போ தனியாக இருந்தாங்க. அந்த தருணத்தில் யோசிச்சு பாருங்களேன், சில மறக்க முடியாத சந்தர்ப்பம். மோட்டார் டிராஃபிக்கிட்ட பிடிபட்டது நம்மளால் மறக்க முடியலை. நானும் அவனும் போன நேரத்தில் தான் அந்த ஆள் எழுதிட்டான், லைசனுக்கு எழுத பார்த்தான், நல்ல வேலை அப்படி இப்படி போட்டு வந்துட்டோம். நடு ரோட்டில் பெச்சு போனாலே மறந்து போக மாட்டோம். பஞ்சரான நாட்கள், தள்ளினோண்டா வாகனத்தை, ஆளே இல்லை, நல்ல வேலை அல்லாஹ் காப்பாற்றினான். அதை யாரும் மறக்க மாட்டீர்கள். சற்று சொன்ன உடனே நினைவுக்கு வந்துவிடும். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற சூழ்நிலை. சவுரு குகைக்குள்ளே வந்து 2 பேரும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். எதிரிகள் சூழ வந்து விட்டார்கள். சவுர் குகைக்குள்ளே எட்டி பார்த்தால் இனி முஹம்மதையும் அபூபக்கரையும் கண்டுகொள்வார்கள், கொலை செய்வார்கள். அப்போ அந்த தருணத்தில் அபூபக்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கூட அல்லாஹ் சொல்கிறான். அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நானும் நீங்களும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறோம், எதிரிகள் பார்த்தால் கண்டுவிடுவார்கள் என்று அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூபக்கரே, ரசூல் அதுக்கு ரீப்ளை, அபூபக்கரே நிறுத்துங்கள், அப்படி அல்ல, நானும் நீங்களும் மட்டுமல்ல இந்த இடத்தில் இருக்கிறோம், இன்னல்லாஹ மஅனா, எங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். எதிரிகள் எட்டி கூட பார்க்கல, இங்கே யாருமே இல்லை, போயிடுவோம் என்று புறப்பட்டு போனார்கள். அதில் ஒரு கற்பனை கதை, சிலந்தி கூடு கட்டுச்சான், ரசூலுல்லாஹ் பழைய குகை மாதிரி காண்பிச்சதாம், அதெல்லாம் ஒரு பலகீனமான செய்திகள். அப்படியெல்லாம் வரலாறுகள் கிடையாது, ஆனால் பொய்யாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிரிகள் எட்டி கூட பார்க்கவில்லை, வந்தவர்கள் சென்று விட்டார்கள். அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் இறப்புக்கு பிறகு யாரை தலைவராக தெரிவு செய்வது என்று யோசித்தார்கள். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு கலீஃபாவை, ஆட்சி பொறுப்பையாளரை தெரிவு செய்ய வேண்டுமே, இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஆனால் ரசூலுல்லாஹ் எப்போது முன்னிலைப்படுத்தியது? அபூபக்கர் எங்கே? அபூபக்கரை தொலைவிக்க சொல்லுங்கள், அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறந்து வையுங்கள், அபூபக்கர் 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 என்று எல்லா நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அவர்களை நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள். இது உமர் ரதி அவர்களுக்கும் தெரியும். உமர் ரதி அவர்களும் தடுமாறுறாங்க, இவர்தான் தலைவராக போட்டாகணும், அபூபக்கர் ரதி அவர்களை தான் போட்டாக வேண்டும் என்று. ஆனால் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. என்ன, முஹாஜிர்களை தலைவர் பொறுப்புக்கு போடுவதா அல்லது அன்சாரிகளை போடுவதா என்ற ரசூலுல்லாஹ் இறப்புக்கு பிறகு ஒரு சலசலப்பு. எந்த அளவுக்கு என்றால் பெரும் ஒரு சண்டை விடுகிற அளவுக்கு சலசலப்பு. உமர் அவர்கள் யோசித்தார்கள், நாம தான் இந்த இடத்துல ஸ்பாட்டில் பேசி ஆகணும், அபூபக்கர்லாம் பேச விட்டுறக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் நைஸாக பேசினார்னா மிஞ்சி போய் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அதனால் இவர் யார், உமர் அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள், நம்முடைய பேச்சினால இப்படி கண்ட்ரோலில் பேச வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள்.
அபூபக்கர் அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். உமர் பேசும்போது நில்லுங்க என்று அபூபக்கர் அவர்கள் பேசுகிறார்கள். உமரே ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு பிரச்சனை வரும் என்று நினைத்ததையெல்லாம் அசால்ட்டாக அந்த சிம்பிளாக வந்து பேசிட்டு போகிறாரு. அப்படி பேசும்போது, அப்படி சொல்லும்போது அபூபக்கர் அவர்கள் எதை முற்படுத்துகிறார்கள் என்றால், ஹத்தாபுடைய மகன் உமரை ஹலீஃபாவாக போடுவதை நான் விரும்புகிறேன் என்று வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் பாவமே செய்யாமல், குற்றமே செய்யாமல் ஒருவனின் கழுத்து வெட்டப்பட்டால் எவ்வளவு மனவேதனை அடைவானோ அதே அளவு மனவேதனை நான் அடைந்தேன். அபூபக்கரை போன்றவர்களெல்லாம் இருக்கும்போது என்னையெல்லாம் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவது இருக்கிறதே, இந்த வார்த்தை இருக்கிறதே, இதுவெல்லாம் ஒருவன் குற்றம் செய்யாமல் கழுத்து வெட்டப்பட்டால் எப்படி வேதனைப்படுவானோ அதே போல வேதனைக்கு உள்ளாகின்றேன் என்றால், இதுவள் தான் மனுஷ பண்பு, நபித்தோருடைய பண்பு. எனக்கு தான் வேணும் என்று சாடை மாடையாக கூட சொல்லலை. எனக்கு வேணாம், இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அபூபக்கர் ரதி அவர்களே. அபூ உபைதா அபுல் ஜர்ராஹ் ரதி அவர்கள் ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லா இருந்தால் யாரை தலைவராக வைப்பார்கள்? என் தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்களை. பிறகு யாரை வைப்பார்கள்? உமர் அவர்களை வைப்பார்கள். பிறகு அந்த அந்த லிஸ்ட்டில் சொல்கிறாங்க, அபூ உபைதா அபுல் ஜர்ராஹ் ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள், அவர்களை வைப்பார்கள். இப்படி ஒரு கணக்கெடுப்பும் போது ரசூலுல்லா அபூபக்கர் அவருடைய குறை இப்படி போகிறதா, உடனே உமர் ரதியவன் பார்த்தாங்க, அந்த ஸ்பாட்டில் முடிவு எடுக்கிறவங்க கையை நீட்டுங்க, கையை நீட்டுகிறார்கள். நான் பையத்து செய்கின்றேன், அபூபக்கர் சித்திக் ரதி அவர்கள் தான் இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபாவாக பொறுப்பேற்பதாக நான் பையத் செய்கின்றேன். உமர் செஞ்ச உடனே எல்லா நபித்தோரும் சரண்டு நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எல்லோரும் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரதி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவராக விரும்பியெல்லாம் எடுக்கலை. ஆனால் ரசூல்லா கூட நான் தான் இருந்தேன், நான் தான் எல்லா இடத்துக்கும் போனேன், நான் தான் பள்ளிக்கு போனேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி அவர் எடுப்பீங்க என்று பேசலை. என்னை எடுக்காதீங்கப்பா, உமரை போடுங்கண்ணா. உமர் ரலி சொல்கிறார்கள், என்னையெல்லாம் நீங்கள் இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் சொல்லி கையை இழுத்து அவர்கள் பையத்தை உடன்படிக்கை செய்தார்கள் என்கிற செய்தியை கூட பார்க்கிறோம் சகோதரர்கள். இதெல்லாம் ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கிற சில செய்திகள். ஆனால் கவலைகள் அவர்களை விட்டு போகவில்லை. சமுதாயத்தை வழிநடத்தவும் வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதில் பல அபூபக்கருடைய ஆட்சியில் பல செய்திகள் நடந்ததெல்லாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுமே. வெளியில் இருந்தவங்க இந்த நிலை, ரசூலுடைய மனைவிமார்களில் குறிப்பாக அதிகமாக செய்தி வந்தது யார் இடத்திலிருந்து? ஆயிஷா நாயிடமிருந்து. ஆயிஷா நாயி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பார்கள். நெருங்கி பழகிறவர்களில் ரசூலுல்லா யார்கிட்ட இருந்தாங்க? மனைவிமார்களுடைய வீட்டில் இருந்தாங்க. ஆயிஷா நாயி சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிற போது நாங்கள் 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வைத்து பார்ப்போமா என்று கேட்டேன். சரி வச்சு பார்ப்போம் ஆயிஷாவே. இது எப்படி பழக்கம்னு பாருங்களேன். ஒரு கட் அண்ட் ரைட்டான மாப்பிள்ளையாக இருந்திருந்தா ஓட்டப்பந்தயமாவது உனக்கு அடிக்கிற அடியில் நீ மட்டும்தான் ஓடுவேன், ஓட்டப்பந்தயம் என்று ரசூலுல்லா உருக்கி இருக்கலாம். ஓடுவோம் ஆயிஷா பார்க்கலாம் என்று சொல்லி ஆயிஷா நாய் இடத்தில் ரசூலுல்லா ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகிறார்கள். அப்போ ஆயிஷா நாய் சரி ரெடி ஓடுவோன்னு ஓடும்போது யார் முன்னிலைக்கு போகிறார்கள்? ஆயிஷா நாய் ஓடிட்டாங்க, ரசூலுல்லா தோல்வி, வெற்றி பெற்று விட்டேன், சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலம் வந்தது, ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஒரு காலம் வந்தது, அந்த நாளில் எனக்கு கொஞ்சம் சதை போட்டு விட்டது, கொளுத்துட்டேன் நான் கொஞ்சம். இப்போ ஓட்டப்பந்தயம் வைப்போமான்னு மீண்டும் ஒரு முறை நிகழ்வு நடக்கிறது. அப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகி ஓட பார்த்தா முடியாமல் இருக்குது, நமக்கு வயசாயிடுச்சுல சதையாயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஓடி முன்னிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ தோல்வி விட்டார்கள் ஆயிஷா நாய். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து ஃபகால சொன்னார்கள், ஹாதிஹி பித்தில்க, ஆயிஷாவே அதுக்கு இது சரியாயிடுச்சான், இதுக்கப்புறம் வந்து நான் தான் வெற்றி பெற்றேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று விளையாட்டாக சொன்னார்கள். இதெல்லாம் வந்து போகுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பிறகு நினைவுக்கு ஞாபகத்துக்கு வந்து போகுமா இல்லையா? நான் இருந்த இடம், அந்த இடத்துல போகிற போது, அந்த இடத்துல அமருகிற போது வருமா இல்லையா? எத்தனையோ பேருக்கு சில நறுமணங்கள் வீசுகிற போதே நல்ல நண்புக்குரியவர்கள் இறந்து விட்டால் ஞாபகம் வரும். இந்த வாசம் அந்த ஆளு தான் இந்த பயன்படுத்துவார், இந்த நறுமணம் அல்லது ஒரு சில வார்த்தைகள். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது யார் தெரியுமா? உங்கள் வாப்பா இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், உங்கள் தாய் சொல்லுவார்கள், அல்லது அவர்கள் நெருங்கி பழகி யாரை பார்க்கும்போது உங்களோட அந்த டைமில் போன வருஷம் இருந்தார் மனுஷன், இந்த வருஷம் இல்லை, இதுவெல்லாம் கவலைக்கு வரும். இதுவெல்லாம் சாதாரணமாக நம்மளில் உள்ள உறவுக்காரர்கள். உயிரிலும் மேலாக மதிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பிறகு ஆயிஷா நாயகி அவர்கள் எவ்வளோ மனவேதனை பட்டிருப்பார்கள் சகோதரர்கள். விளையாடியது,
சும்மா கட் அண்ட் ரைட்டான கணவன் எல்லாம் கிடையாது. சும்மா பேசவே மாட்டான் மனைவி இடத்துல, சமைச்சு போட்டியா இல்லையா, பிள்ளைய பாத்தியா இல்லையா, விளையாட்டு அடிச்சனா பல்லுகளெல்லாம் உரைக்கணும். இதுக்கு பின்னாடி இந்த அப்படி அந்த மாதிரி கிடையாது. செல்லமாக இருக்கிற நேரத்தில் செல்லமாக விளையாடினார்கள் ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயி அவர்கள் சிறுவயதில் இருந்ததுனால பொம்மைகளை வைத்து விளையாடினார்களே. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா நாயுடைய தோழிகள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த ஆயிஷா நாய் விளையாடிய ரெக்கை உள்ள குதிரை கொண்ட பொம்மையை அவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க ஒரு கேட்டனுக்கு பின்னாடி. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பொம்மையை பார்க்குறாங்க, ரெக்கை வைத்த பொம்மை. இது என்ன ரெக்கை வைத்த பொம்மை? அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? சுலைமான் நபிக்கு அல்லாஹு தாலா ரெக்கை வைத்த குதிரை கொடுத்தான் என்று இல்லையா? ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. எங்கே வச்சு பாயிண்ட் எடுக்கிறா வேண்டு பாருங்கள். ஆமாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு போகிறாங்க. என்ன விளையாட்டு வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடித்து வாழ்கிற வயசில் ஆக்களும் கூட்டாளியும் வெளியாக போ என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சிரித்து அனுமதி கொடுக்கிறார்கள். ஆமாம் இல்லை, எது ரெக்கை வைத்த குதிரை சுலைமான் நபிக்கு இருந்துச்சு என்கிறதை அனுமதிக்கிறார்கள். இப்படியான ஒரு பழக்கம் இருந்த ஒரு கணவர், நபி என்பதையும் தாண்டி ஒரு வீட்டில் கணவராக இருக்கிற இந்த பழக்கங்கள் எல்லாம் இறப்புக்கு பிறகு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் என்னுடைய மடியில் படுப்பதை அதிகமாக விரும்பினார்கள். மெத்தையில் படுக்கிற மாதிரி, தலைவனில் படுக்கிற மாதிரி அல்லாஹுடைய தூதர்கள் கணவர் என்னுடைய மடியில் படுப்பதையே விரும்பினார்கள். சில நாட்களில் என்னுடைய மடியில் அவர்கள் படுத்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்குனா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல ஒரு ஆசஹு ஃபி ஹிஜ்ரி, என்னுடைய மடியில் அவர்கள் தலையை வைத்து சாய்ந்து கொண்டிருப்பார்கள். வான ஹாயில், நான் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருப்பேன். ஒதுக்குகிற சமுதாயத்துக்கு மத்தியில் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். என் மடியிலே ரசூலுல்லாஹ் தலையை வைத்து ஃபயக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். மடியில் மாதவிடாயாக இருக்கிறேன், நஜீசுமா குர்ஆனை ஒளிவு இல்லாமல் தொடக்கூடாது, அது இல்லை இது இல்லைம்பாங்க. அந்த மாதிரிலாம் சட்டமெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி ஹைலுடன் இருக்கிறார்கள், மாதவிடாயாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மடியிலே தலையை வைத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி தண்ணீர் குடித்தாங்கன்னு சொன்னால் தண்ணீர் குடித்த பாத்திரத்தில் ஆயிஷா நாயினுடைய வாய் எங்கே படுக்குதோ அந்த இடத்தில் வாய் வச்சே குடிப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாசம், எவ்வளோ ஒரு நிலைன்னு பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி குடிக்கிற வாய் வைத்து பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்தா ரசூலுல்லாஹ் அதை பார்த்து அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? வாய் வைத்து குடிப்பார்கள். கணவன் மனைவி ஒரு பாசமுள்ளவர்கள். அப்போ இந்த கணவர் என்னை விட்டு போனால் இந்த கணவருடைய நினைவுகள் அந்த பாத்திரத்தில் தண்ணி குடிக்கும் போதே ஞாபகம் வரும், அந்த பாத்திரத்துக்கிட்ட போகும்போதே நினைவுக்கு வரும். அப்போ இந்த செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி இறுதியாக ஒரு செய்தி பாருங்கள். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் மற்ற மனைவிமார்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். அவங்க அவங்கள்ட்ட ஒரு குதிரை இருந்தது, ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தில் அவர்கள் ஏற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வந்தார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கூடவே இருந்து பணிவிடை செய்யும் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா அராத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. சஃபியா ரதி அவர்கள் இந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏற வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் விரும்பினார்கள். என்ன விரும்பினார்கள்? ஐயுஹ்மில சஃபியத அலல் ஜமல், இந்த ஒட்டகத்துக்கு மேலே சஃபியாவை ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்றுவோம்? சும்மா தூக்கி விட்டு ஏற்றுறது கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஜஅல ருக்பதஹு லஹா, சஃபியாவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் முட்டி போட்டு அமர்ந்து முட்டுக்காலை வைத்து காலை வச்சு தொடையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலை வச்சு ஒட்டகத்துக்கு மேலே சஃபியா ரதி அவர்கள் ஏறுவது போன்று செஞ்சார்கள். எதுக்கு? நபிகள் நாயகம் சொன்னால் இப்படி நடந்தார்கள் என்கிறாங்க. ஒரு ஆட்சி தலைவருங்கிற ஒரு மார்க்க தலைவர், மார்க்கத்தை போதிக்க வந்தவர், சஃபியாவை நீ ஏறணும்னா வாங்க, சும்மா குனிஞ்சு கொடுக்குறது இல்லை, காலை வச்சு சஃபியா நாயி அதுக்கு மேலே ஏறினார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நான் பார்த்தேன் எங்கள் அனஸ் சொல்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு கணவருடன் மனைவியுடன் இந்த கணவர் நடந்தாருங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஏராளமான செய்திகள். ரசூலுல்லாஹ் இறப்புக்கு பிறகு பிலால் ரதி அவர்கள் வரலாறுல சொல்லும், பிலால் அவர்கள் பாங்கு சொன்னாலே சஹாபாக்கள் அழுது விடுவார்கள். நினைவு வந்துடும். ஒரு நறுமணம் வாசம் நறுமணத்தினுடைய அந்த வாசத்தை நுகர்ந்தால் நினைவுகள் வருவது போன்று சில சத்தங்கள், சில வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருந்தார்கள், இன்று எங்களுடன் இல்லையே, யா அல்லாஹ் எந்த அளவுக்குன்னா நான் இறந்திருக்கக்கூடாதா,
இந்த உலகத்தில் நான் அப்போதே மரணித்திருக்க கூடாதா என்பதில் என்ன செஞ்சாங்க, குறியாக இருந்தாங்க. மௌத்தை தான் விரும்பினார்கள், மௌத்தை தான் விரும்பினாங்க. இறுதியாக பிலால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு யுத்த காலத்துக்கே போகிறாங்க அபூபக்கருடைய ஆட்சியில். அப்புறம் அபூபக்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, பிலாலை இங்கே இருந்து பள்ளிவாசலில் இருந்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பிலால் அவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கரே, என்னை நீங்கள் உரிமை விட்டீர்களே, அந்த உமையாவிடமிருந்து என்னை உரிமை விட்டீர்களே, அந்த உரிமை விட்டது அதிகாரம் செலுத்துவதற்காக உங்களுக்காக வேண்டி உரிமை விட்டீர்களா, அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் உரிமை விட்டீர்களா? அல்லாஹுக்காக தான் பிலாலை நான் விட்டேன், அப்படி என்றால் என்னை தடுக்க வேண்டாம், நான் போகிறேன் என்றாங்க. ரசூல் அபூபக்கர் அவர்கள் அனுமதிக்கிறாங்க, போங்க அப்பன்னா என்று சொல்லி அனுமதி கொடுக்கிறார்கள். இப்படி ஏன் அந்த ஊரில் இருக்க முடியாது என்றார். ரசூலுல்லாஹ்வுடைய நினைவுகள் அதிகமாக வருது என்று சொல்லி சொன்னார்கள். அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நபித்தோழர்கள் இவ்வாறு என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய கவலையுடன் வாழ்ந்தார்கள். அந்த செய்தியை சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எதுக்கு? அவருடைய அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மறுமைக்காக இருந்தது. மறுமை நோக்கமாக போதிக்க வந்தவர் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அதனால் நானும் மறுமைக்கு போக தயாராக இருக்கிறேன், நானும் போக வேண்டும், நானும் இறக்க வேண்டும், நானும் ஷஹீதாக வேண்டும், இந்த உலகத்தில் இதற்கு பிறகு என்னால் வாழ முடியாது என் தூதர் இல்லாமல் என்று கவலையும் ஆத்திரப்பட்டார்கள் என்கிற செய்திகளை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த நபித்தோழர்கள் எப்படி ரசூலுல்லாவை நேசித்தார்களோ, பாசத்துடன் இருந்தார்களோ, அதே போன்று நாமும் பாசத்துடன் நேசத்துடன் நாம் இருப்பது மட்டுமல்ல, அந்த அல்லாஹுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.